உண்மையிலே ஓஜி சம்பவம் இருக்கு, ஓஜி சம்பவம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் ஹைப் ஏத்துறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் அவர் ஒரு பக்கம் ஹைப் ஏத்திட்டு இருந்தாரு. ஸோ இது ரெண்டு பேர் ஹைப் ஏத்துன மாதிரி அந்த பாட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. கிட்டத்தட்ட எப்படிங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் கத்துறாங்களே அதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு எஃபர்ட் இந்த பாட்டுக்கோசம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் சொல்றாரு தொண்டெல்லாம் கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நேற்றே ப்ரோமோ விட்டாங்களா, அந்த ப்ரோமோலேயே சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேன்னு கத்துறாரு, கத்தும் போதே அவ்வளோதான் உண்மையிலே தொண்டலா கிழிஞ்சிரும் போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை வந்து இறக்கிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணாருன்னா ட்விட்டர்ல வந்து ஓஜி சம்பவம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கத்துல ஆதிக் ரவிச்சந்தர் அவரும் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் இருக்கு, ஃபேன் பாய் சம்பவத்தை நான் காமிக்கிறேன், ஓஜி சம்பவத்தை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் வெறி ஏத்திட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு எப்படி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாருமே இருந்தாங்க, நானும் அதுல இருந்தேன். ஏன்னா ஒரு அஜித் ஃபேனா இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லும்போது, ஒரு டைரக்டர் சொல்லும்போது, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு ஹைப் வரும்ல. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஹைப் வந்தது. அதுலயும் குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, திரையரங்கம் செதறட்டும், இவன் பெயர் முழுங்க கலக்கட்டும், பொடுசுங்கெல்லாம் கதறட்டும், விசில் பறக்கட்டும். என்ன லைனுங்க இது, சீரியஸ்லி சொல்றேன் வேற லெவல்ல இருந்தது. இந்த லிரிசிஸ்ட் இருக்கார்ல உண்மையிலே சொல்றேன் வச்சு செதுக்கி இருக்காருன்னு சொல்லணும். இந்த லைனும் சரி. இதே மாதிரி இந்த சாங்கோட கடைசியில ஒரு லைன் வருது, மிருகத்தை எழுப்பி கோவத்தை கலப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காதே அப்படின்ற மாதிரி ஒரு லைன். என்ன லைனுங்க, ஒவ்வொரு லைனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அதாவது ஜிவி பிரகாஷும் ஆதிக் ரவிச்சந்தர் இவங்க ரெண்டு பேர் எப்படி வெறித்தனமா தொண்டை கீழே கத்துன்னு கத்திருக்காங்களோ, அவங்க எஃபர்ட் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அந்த லிரிசிஸ்ட் அவரோட எஃபர்ட் வந்து அந்த லிரிக்ல வந்து கிளியரா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். உண்மையிலே இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஜி சம்பவம் ஒரு லெவல் ஹைல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஊத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த படத்தோட ஹைப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஆனா இனிஷியலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இந்த குட் பேட் அக்லி அந்த பேர் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப் வந்து இருக்க ஹைல போயிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது அஜித்தை வந்து ரசிச்சு ஒருத்தர் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் காமிக்கிறாரு. அந்த எல்லா கேரக்டரையும் இதுல கொண்டு வராருல, அதுதான் எப்படி கொண்டு வர போறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ற அந்த டீசர்லயே தெரிஞ்சது. அதாவது ஒரு இதுல பாத்தீங்கன்னா பில்லா கெட்டப்ல இருக்காரு, ஒரு இதுல ரெட் அஜித் கெட்டப்ல இருக்காரு, சோ ஒரு இதுல பாத்தீங்கன்னா வாலி மாதிரி பபிள் கம் போட்டு மெல்றாரு. சோ இந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து எப்படி தான் ஒரு படத்தை வந்து டெலிவரி பண்ண போறாரு தெரியல. ஆனா கிளியரா தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்றது கிளியரா தெரியுது, பயங்கரமான கேங்ஸ்டர் படம் அப்படின்றது கிளியரா தெரியுது. ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த கதை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். கதை கொஞ்சம் பிசு தட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த அளவுக்கு ஹைப் ஏத்துறமோ அந்த அளவுக்கு கதை ஒருத்தா இருந்தா பயங்கரம் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடும். இதே விஷயம் ரொம்ப ஹைப் ஏத்திட்டு படம் வந்து லைட்டா பிசு தரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதோட கிராஃப் வந்து பயங்கரமா குறையும். தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா, ஒரு தலை ஃபேனா இவ்வளவு நாள் நம்ம பார்த்த விஷயம் அந்த ஓப்பனிங் டே, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் இல்ல, அந்த டேவே பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கதை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீக்கே செலிப்ரேஷனா இருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்தர் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இந்த ஹைப் எவ்வளவு வேணா ஏத்திக்கோங்க, கதை மட்டும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருந்தீங்கன்னா பயங்கரமா இருந்துரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அதே மாதிரி இன்னொரு சம்பவமே இருக்குங்க. அதாவது இந்த குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல, இது ஆரம்பிச்சதுல இருந்தே ஆக்சுவலா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி படத்தை தான் அஜித் கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி படத்தை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்லயே ஒரு லைன் இருக்கு, அதாவது எப்படின்னா குட்டா இருந்தாலும் என்ன வந்து இந்த உலகம் வந்து பேடா மாத்துது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காருல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து நல்ல கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில இப்படி ஒரு கேரக்டர் இருக்கணும், அதை நேர்கொண்ட பார்வையாகட்டும் இல்ல இப்ப லாஸ்டா விடாமுயற்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும். நல்ல கேரக்டர் ஒரு நல்லவனா ஒரு படத்தை வந்து எவ்வளவு படம் கொடுத்தாலுமே ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, இல்ல என்ன சார் அஜித் படம் மாதிரியே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறாங்களே. சோ அதனால தான் அவர் சொல்றாரு எவ்வளவுதான் நல்லவன் எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் என்ன பேடா மாத்துது அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்ல, அதாவது அந்த லைனை வந்து இன்டென்ஷனலா வச்சாங்களா என்னன்னு தெரியல, அப்படி சொல்றது பக்காவா பொருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு உண்மைதானே, அது அவர் வந்து எவ்வளவோ நல்லவனா ஒரு எத்தனையோ படம் நடிச்சாலுமே இல்ல நீங்க வில்லனா நடிச்சா மட்டும் தான் எங்களுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்ற பப்ளிக் மைண்ட் செட்டும் மாறி தானே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அதாவது எப்படி சொல்றது நல்ல கேரக்டர் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்தோட ஹைப்பை விட இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணும்போது ஹைப் வந்து இன்னும் பயங்கரமா ஏறுது. ஸோ சொசைட்டியாவே நம்ம என்ன எப்படி மாறி இருக்கோம்னா, ஒரு வில்லனா ஒரு ஹீரோவை பார்த்தா நல்லா இருக்கு, அதாவது ஹீரோனா நம்ம மைண்ட் செட்ல இருக்குல்ல. இப்போ சூர்யா கூட பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபயர் விட்டாங்க. அவர் உண்மையிலே ஒரு ஹீரோவா ஒரு படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறானுங்க, எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எனக்குள்ளே கேள்வி இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா அவர் வில்லனா நடிச்சா நம்மளுக்கு வந்து பயங்கரமா பாராட்டுறோம். கார்த்தி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், அதே மாதிரி அஜித், விஜய் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவா நடிக்கிறத விட அவங்க வந்து வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அந்த படத்தோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போற மாதிரி இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போற மாதிரி இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஓஜி சம்பவம் எப்படி இருந்தது, உங்களோட ஜெனியூன் தாட்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஓஜி சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல, அதாவது இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பயங்கரமா இருக்கணும், ஸோ பயங்கரமா இருந்தால் இந்த ஹைப் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம் போல. அந்த
எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜிவி பிரகாஷ் அதாவது அவர் சொல்லிட்டே இருந்தாரு, நான் பண்ண போறேன், சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பாரு. சோ அது சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்தர் அவர் ஸ்டோரியிலையும் ஸ்கிரீன் பிளேலையும் பயங்கரமா சம்பவத்தை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ஒரு சிறப்பான தரமான தலையோட சம்பவமா இருக்கும். தியேட்டர்ல நம்ம எல்லாரும் ஒரு பிளாஸ்ட் தான். தியேட்டர் வந்து உண்மையிலே அந்த ஃபர்ஸ்ட் லைன் வருதுல, திரையரங்கம் செதறட்டும் அப்படின்ற மாதிரி உண்மையிலே படம் கதை தரமா இருந்தா திரையரங்கம் செதறிடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓஜி சம்பவத்தை பார்த்த அந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ற வீடியோ தான். சோ உங்களோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.